ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் நேம் என்னன்னா வந்துட்டு டினேரியஸ் கால், அதுக்கப்புறம் அந்த டொத்ராக்கி குரூப்லாம் வந்துட்டு வேஸ்ட் டொத்ராக்கியை நோக்கி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்களே. இப்போ வந்துட்டு அந்த வேஸ்ட் டொத்ராக்கி கிட்ட வந்துட்டாங்க. அந்த வேஸ்ட் டொத்ராக்கிக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு வெளியில வந்துட்டு ஒரு கேட்டு மாதிரி ஒன்று இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா வந்துட்டு 2 குதிரை வந்துட்டு ஒத்த காலில் வந்துட்டு நிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கு. டேனிக்கு வந்துட்டு அங்க எதுக்கு கேட் இருக்குன்னே வந்துட்டு புரியல. ஏன்னா வந்துட்டு அங்க வந்துட்டு எந்த பில்டிங்ஸுமே வந்துட்டு இல்ல, சுத்தி செவர் கூட வந்துட்டு இல்ல. உள்ள வந்துட்டு வெறும் புல்லாதான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு மலைகள் வந்துட்டு இருக்கு. அந்த கேட்டை தாண்டி வந்துட்டு கால், அதுக்கப்புறம் பிளட் ரைடர்ஸ் எல்லாருமே வந்துட்டு உள்ள வந்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டினிரஸும் அவளோட சில்வர் குதிரையோட வந்துட்டு அந்த கேட்டுக்குள்ள வந்துட்டு உள்ள நுழைறா. அவளுக்கு பின்னாடி வந்துட்டு சரி ஜோராமும் மட்டும் விசிறியஸும் வந்துட்டு குதிரையில வந்துட்டு வராங்க. கடைசியா வந்துட்டு விசிறியஸுக்கும் டினிரஸுக்கும் வந்து சண்டை வந்தனால வந்துட்டு டினிரஸ் வந்துட்டு விசிறியஸோட குதிரையை வந்துட்டு புடுங்கிட்டு நடந்து வர சொல்லியிருப்பாள். அதனால வந்துட்டு விசிறியஸும் வந்து நடந்து வந்திருப்பான். ஆனா அதை பார்த்துட்டு அந்த டொத்ராக்கி வீரர்கள்லாம் வந்துட்டு விசிறியஸ் வந்து கலாய்ச்சிருப்பாங்க, நடைபாதை அரசன்ட்டு. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டியில வந்துட்டு ஏறி வர சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த வண்டி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு நடக்க முடியாதவங்க, குழந்தைங்க, மாசமா இருக்கவங்க அவங்களெல்லாம் வந்துட்டு ஏத்திட்டு வரதான் வந்துட்டு அந்த வண்டி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அவனை வந்து கலாய்க்கிறதுக்காக தான் வந்துட்டு அந்த வண்டியில வந்துட்டு ஏறி வர சொல்லியிருப்பாங்க. ஆனா அவன் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா வந்துட்டு டினிரஸ் வந்துட்டு அவன் வந்து தப்பா நடத்துனதுனால மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்துட்டு இந்த வண்டியில வந்துட்டு ஏறி வர சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஏறி வந்திருப்பான். அதனால வந்துட்டு திரும்ப அந்த டொத்ராக்கி வீரர்கள் வந்துட்டு அவனை வந்துட்டு வண்டி அரசன் சொல்லி கலாய்ச்சிருப்பாங்க. இப்படி கலாய்க்கிறத வந்துட்டு விசிறிஸ் கிட்ட வந்துட்டு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜோரா மோமெண்ட் கிட்ட வந்து டினேரிஸ் வந்துட்டு கேட்டிருப்பா. தெரிஞ்சா வந்துட்டு அவன் வந்து ரொம்ப அசிங்கப்படுவான்னு சொல்லிட்டு அதுக்கு சரி ஜோரா மோமெண்ட் வந்துட்டு அவன் அப்படிதான் வந்துட்டு அசிங்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு டினேரிஸோட பணிப்பெண் வந்துட்டு நிறைய வித்தைகளை வந்து டினேரிஸ்க்கு வந்து கத்து கொடுத்துருப்பா. எப்படி வந்துட்டு கால் துரோகம் வந்துட்டு கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வித்தைகள் எல்லாம் வச்சு டினேரிஸ் வந்துட்டு திரும்ப கால் துரோக கிட்ட வந்து பேசி விசிறியஸ்க்கு வந்துட்டு அவனோட குதிரை வந்துட்டு திரும்ப வந்துட்டு வாங்கி கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் டினிரஸ் வந்துட்டு அந்த வேஸ்ட் டொத்ராக்கிக்குள்ள வந்து போயிட்டு இருக்கால. அப்ப அந்த இடத்த வந்து பார்த்துட்டு வந்துட்டு சரி ஜோரா மோமெண்ட் கிட்ட வந்து கேட்கறா, இங்க வந்துட்டு எந்த பில்டிங்ஸும் இல்ல, மக்களும் இல்ல, வெறும் புல்லுதான் வந்துட்டு இருக்கு, எங்கதான் இருக்கு அந்த நகரம் அப்படின்னு வந்து கேட்கறா. அதுக்கு சரி ஜோரா மோமெண்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு போகணும், அந்த மலைக்கு கீழே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த கேட்டை வந்து தாண்டி போகும்போது வந்துட்டு அங்க நிறைய வந்து சிலைகள் இருக்கு, கடவுளோட சிலைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு வீரர்களோட சிலைகள் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு அழிஞ்சு போன சிட்டிஸ்ல இருந்து இந்த டொத்ராக்கி வந்துட்டு சுட்டுட்டு வந்தது. அதுக்கப்புறம் நிறைய விசித்திரமான சிலைகளும் இருக்கு, மிருகங்களோட சிலைகள், பிளாக் கலர்ல வந்துட்டு ஒரு டிராகனோட சிலை இருக்கு, அதுக்கப்புறம் வந்து தேல் சிலை இருக்கு. சில சிலைகள்லாம் வந்துட்டு என்னன்னு வந்துட்டு சொல்ல முடியல. டினேரிஸ்க்கு வந்துட்டு பார்க்கும்போது சில சிலைகள் வந்துட்டு ரொம்ப அழகா வந்து தெரியுது, சில சிலைகள் வந்துட்டு ரொம்ப கொடூரமா வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு என்னன்னே வந்துட்டு அவளுக்கு வந்து தெரியல. அப்ப சர் ஜோரா மோமெண்ட் வந்து சொல்றாரு, இதெல்லாம் வந்துட்டு அந்த அசாயில இருந்து தூக்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு டினேரிஸ் வந்துட்டு சொல்றா, நிறைய பொருட்களை வந்துட்டு நிறைய இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றா. சோ மெனி ஃப்ரம் சோ மெனி லேண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றா. ஆனா விசிறியஸ் கிட்ட பார்க்க வந்துட்டு பெருசாலாம் ஒண்ணு தரல. அவன் வந்து என்ன சொல்றான்னா வந்துட்டு அழிஞ்சு போன சிட்டிஸ்ல இருந்து குப்பைகளை வந்துட்டு புரைக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றான். இதை வந்துட்டு இங்கிலீஷ்ல தான் வந்து சொல்றான். அதனால அங்க வர டொத்ராக்கி வீரருக்கு வந்துட்டு புரியாதுன்னு சொல்லிட்டு தெரியும். இருந்தாலும் வந்துட்டு டினேரிஸ்க்கு வந்துட்டு பயமா இருக்கு. அவ வந்து பின்னாடி வந்து திரும்பி வந்து பாக்குறா, அவங்களுக்கு இது வந்து விசிறியஸ் சொன்னது வந்து கேட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விசிறியஸ் வந்து சொல்றா, இந்த காட்டு மிராண்டிகளுக்கு எல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு மத்தவங்க கட்டுனதை வந்து திருடணும்னு தெரியும், இல்லைன்னா வந்துட்டு எப்படி கொல்லணும்னு தெரியும். இவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு எப்படி கொல்லணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அது கேட்டுட்டு டினேரிஸ் வந்துட்டு நீ வந்து அவங்களை வந்துட்டு காட்டு மிராண்டிகள்லாம் வந்து சொல்லக்கூடாது, அவங்க வந்து என்னோட மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு டினேரிஸ் வந்துட்டு சொல்றா. அதுக்கு விசிறியஸ் வந்துட்டு டிராகனுக்கு வந்துட்டு என்ன பிடிக்குதோ அதுதான் வந்துட்டு பேச முடியும் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் வந்துட்டு பின்னாடி வர துரோகோட பிளட் ரைடர்ஸ் ஆன அங்கோ ரக்காரோ அவங்கள பார்த்து வந்துட்டு கேவலமா வந்துட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு டினேரிஸை பார்த்து பாரு, நான் என்ன பேசுறேன்னு கூட வந்துட்டு அந்த காட்டு மிராண்டிகளுக்கு வந்துட்டு புரியல. எப்பதான் வந்துட்டு என்னோட ஆர்மியை வந்துட்டு இந்த கால் துரோகம் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு கொடுப்பான், எனக்கு வந்து வெயிட் பண்ணி டயர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விசிறியஸ் வந்துட்டு சொல்றான். அதுக்கு சரி ஜோரா மோமெண்ட் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பிரின்சஸை வந்துட்டு டாஸ்கலின் அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு விசிறியஸ் வந்துட்டு எது அந்த கிழவிங்க கிட்டயா, அவளுகிட்ட வந்து கூட்டிட்டு போனா வந்துட்டு அவளுக்கு வந்து பெருசா வந்து என்ன சொல்ல போறாங்க, இவளோட வயிற்றுல வர்ற குழந்தைய பார்த்து இந்த குழந்தை வந்துட்டு அப்படி இருக்க போகுது இப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அடிச்சு விட போறாளுங்க. அதனால வந்துட்டு எனக்கு என்ன ஆக போகுது, இதுக்கு மேல வந்துட்டு என்னால வந்துட்டு இந்த குதிரை கறியை வந்துட்டு சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த காட்டு மிராண்டிகளோட ஸ்மெல் வேற தாங்க முடியல. இவ்வளவு தூரம் வந்தனால வந்துட்டு என்னோட ட்ரெஸ்லயும் வந்து ஸ்மெல் அடிக்குது. நான் வந்து பெண்டோஸ்ல இருக்கும்போது எவ்வளவு நல்ல நல்ல ட்ரெஸ்லாம் வந்து போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விசிறியஸ் வந்துட்டு சொல்றான்.
அதுக்கு சரி ஜோரா மொமெண்ட் வந்துட்டு நம்ம வெஸ்டர்ன் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்க சாப்பாடு வந்து கிடைக்கும். அங்க வந்துட்டு ஃப்ரீ சிட்டிஸ்ல இருந்து வணிகர்கள் வந்துட்டு அவங்களோட பொருட்களை வந்துட்டு விற்க வந்துட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு கண்டிப்பா கால் ட்ரோக வந்துட்டு அவர் சொன்ன வார்த்தை வந்துட்டு கண்டிப்பா வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜோரா மொமெண்ட் வந்துட்டு சொல்றாரு. இந்த வெஸ்டர்ன் மார்க்கெட் அப்படின்னா வந்துட்டு இந்த வேஸ்ட் ரோத்ராக்கில இருக்க ஒரு மார்க்கெட். அதுக்கு விசிறிஸ் வந்துட்டு அவன் பண்ணி தான் வந்துட்டு ஆகணும், டிராகன் எல்லாம் வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்க முடியாது, அவன் வந்து எனக்கு திரும்ப அந்த அரியணை வந்துட்டு மீட்டு தரதான் வந்துட்டு சத்தியம் பண்ணியிருக்கான், அவன் கண்டிப்பா அதை பண்ணி தான் வந்துட்டு ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க வந்துட்டு ஒரு பெண் சிலை இருக்கு, அந்த பெண் சிலைக்கு வந்துட்டு 6 மார்பகங்கள் இருக்கு. அதை வந்துட்டு விசேஷ் வந்துட்டு உத்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு விசேஷ் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அதை பார்க்கும் போது வந்துட்டு டினேஸ்க்கு வந்துட்டு நிம்மதியா இருக்கு. அப்ப வந்து அவர் சொல்றா, என்னோட சூரியனும் என்னோட நட்சத்திரங்களும் வந்துட்டு என்னோட அண்ணனை வந்துட்டு ரொம்ப நாள் வந்து காத்திருக்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றா. அதை கேட்டுட்டு வந்துட்டு சரி ஜோரா மொமெண்ட் வந்துட்டு விசேஷ் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் வந்துட்டு ஆகணும், அவர் வந்து பெண்டோஸ்லயே வந்துட்டு இருந்திருக்கலாம், அதுதான் வந்துட்டு இல்லிரியம் வந்து சொன்னாரு, அவர் தான் வந்துட்டு கேட்காம இங்க வந்துட்டாரு, அவருக்கு இந்த டொத்ராக்கி குரூப்புக்கு வந்து சம்மந்தமே கிடையாது, அவர் வெயிட் பண்ணி தான் வந்துட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செர்ஜோரா மூமெண்ட் வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு டினேரிஸ் வந்துட்டு சொல்றா, அவருக்கு மட்டும் வந்துட்டு 10,000 வீரர்கள் வந்து கிடைச்சிட்டா வந்துட்டு அவர் வந்து இங்க இருந்து கிளம்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றா. அதுக்கு செர்ஜோரா மொமெண்ட் வந்துட்டு அது கரெக்ட் தான் கலைசி, இருந்தாலும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை வேற விதமா வந்துட்டு நினைப்போம், இந்த டொத்ராக்கி எல்லாம் வந்துட்டு அதை வேற விதமா வந்துட்டு நினைப்பாங்க, இந்த டொத்ராக்கி வந்துட்டு வணிகர்கள் வந்துட்டு கிடையாது. விசேரிஸ் வந்துட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு அவர் வந்துட்டு உங்களை வந்துட்டு இந்த டொத்ராக்கி கிட்ட வந்துட்டு வித்துட்டாரு, பதிலுக்கு வந்துட்டு 10,000 வீரர்கள் வந்துட்டு அவருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. ஆனா கால் துரோகம் வந்து பொறுத்தவரை வந்துட்டு நீங்க வந்து அவருக்கு வந்து கிடைச்ச ஒரு கிஃப்ட், அந்த கிஃப்ட்டுக்கு பதிலா வந்துட்டு திரும்ப விசேரிஸ்க்கு வந்துட்டு கிஃப்ட் வந்து கொடுப்பாரு, ஆனா அவருக்கு வந்து எப்ப தோணுதோ அப்பதான் வந்துட்டு கொடுப்பாரு. இதை வந்துட்டு நானும் லிலிரியும் வந்துட்டு விசேரிஸ் கிட்ட வந்துட்டு நிறைய டைம் வந்து சொல்லிட்டோம், ஆனா விசேரிஸ்க்கு தான் வந்துட்டு புரியவே வந்து மாட்டேங்குது. நம்ம வந்து கால் கிட்ட வந்துட்டு கிஃப்ட்டை வந்துட்டு டிமாண்ட் பண்ணக்கூடாது, எதையுமே வந்துட்டு கால் கிட்ட வந்துட்டு டிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செர்ஜோரா மொமெண்ட் வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு டினேரிஸ் வந்துட்டு சொல்றா, இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்துட்டு வெயிட் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்றா. இப்ப எதுக்கு டினேரிஸ் வந்துட்டு விசேரிஸ்க்கு வந்துட்டு சொம்பு தூக்குறான்னு அவளுக்கே வந்துட்டு தெரியல, இருந்தாலும் வந்துட்டு சொல்றா. அவருக்கு மட்டும் வந்துட்டு அந்த 10,000 வீரர்கள் வந்து கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான், அந்த 7 கிங்டம்ஸ் வந்துட்டு தூக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு டினேரிஸ் வந்துட்டு சொல்றா. அதுக்கு செர்ஜோரா மொமெண்ட் வந்துட்டு அந்த 10,000 வீரர்களை வச்சு உங்களோட அண்ணனால வந்துட்டு ஒரு குதிரை கொட்டையோட வந்து தூக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை கேட்கும் போது டினேரஸ்க்கு வந்துட்டு பெருசா வந்துட்டு எந்த சர்ப்ரைஸும் வந்துட்டு தெரியல, இருந்தாலும் வந்துட்டு ஏன் வந்துட்டு விசேரிஸால வந்து முடியாது, விசேரிஸை விட வந்துட்டு யாராச்சும் ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்களால வந்துட்டு முடியுமா, உண்மையிலே வந்துட்டு இந்த டொத்ராக்கி வீரர்களை வச்சு இந்த 7 கிங்டம்ஸ் வந்துட்டு கைப்பற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டினேரஸ் வந்துட்டு கேட்கிறா. அதுக்கு செர்ஜோரா மொமெண்ட் வந்துட்டு இந்த கேள்வி வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தப்ப நீங்க கேட்டிருந்தீங்கன்னா வந்துட்டு நான் இல்லைன்னு தான் வந்து சொல்லியிருப்பேன், அப்ப அவங்கள பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு வந்து காட்டு மிராண்டிகளை மட்டும்தான் வந்து தெரிஞ்சாங்க, நம்மளோட 1000 வீரர்கள் வந்துட்டு அவங்களோட 1,00,000 வீரர்களுக்கு வந்து சமம் அப்படின்னு வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை கேட்டுட்டு வந்துட்டு டினேரஸ் வந்துட்டு அப்ப இப்ப என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கிறா. அதுக்கு செர்ஜோரா மொமெண்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்மளை விட வந்துட்டு சிறந்த ரைடர்கள், அவங்களுக்கு வந்துட்டு எந்த பயமும் வந்துட்டு கிடையாது, 7 கிங்டம்ஸ்ல வந்துட்டு வில் விடுறவங்க வந்துட்டு தரையில இருந்தா விடுவாங்க, ஆனா இவங்க குதிரையில இருந்துட்டே வந்துட்டு விடுவாங்க, உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு 40,000 வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு டினேரிஸ் வந்துட்டு அவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கிறா. அதுக்கு செர்ஜோரா வந்துட்டு ஆமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நடந்த போர்ல வந்துட்டு ரேகா டார்கெரியன் வந்துட்டு ட்ரைடனுக்கு வந்துட்டு நிறைய வீரர்கள் வந்துட்டு கூட்டிட்டு வந்தாரு, ஆனா அதுல 10% மட்டும்தான் வந்துட்டு வீரர்கள், மத்த எல்லாருமே வந்துட்டு வில் விடுறவங்க, அதுக்கப்புறம் காசுக்காக சண்டை போடுறவங்க. ரேகா டார்கெரியன் வந்துட்டு அந்த போர்ல வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டாங்க. அந்த ராபர்ட்டோட வீரர்களை பார்த்தே வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு ஓடும் போது வந்துட்டு இந்த டொத்ராக்கி வீரர்களை பார்த்து ஓடாமைய வந்துட்டு இருக்க போறாங்க, இவங்களோட வில்லுக்கு வந்துட்டு அவங்களால வந்துட்டு பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செர்ஜோரா வந்துட்டு கேட்கிறாரு. அதுக்கு டினேரிஸ் வந்துட்டு முடியாது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்றா. அப்ப செர்ஜோரா வந்துட்டு சொல்றாரு, அந்த 7 கிங்டம்ஸ்ல வந்துட்டு எந்த லாடாச்சும் வந்துட்டு அறிவாளியா இருந்தா கண்டிப்பா வந்துட்டு இந்த டொத்ராக்கி கூட வந்துட்டு போர் தொடுக்க மாட்டாங்க, ஆனா ராபர்ட் வந்துட்டு சரியான முட்டாள், கண்டிப்பா வந்துட்டு இந்த டொத்ராக்கி கூட வந்துட்டு சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு செர்ஜோரா வந்துட்டு சொல்றாரு. அதுக்கு டினேரிஸ் வந்துட்டு என்னதான் ஒரு முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்கிறா. அதுக்கு செர்ஜோரா மொமெண்ட் வந்துட்டு அந்த ராபர்ட் வந்துட்டு டொத்ராக்கியா பிறந்திருக்க வேண்டிய ஆளு, இந்த டொத்ராக்கில வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு யாராச்சும் ஒரு ஆள் வந்துட்டு எதிரி கூட வந்து சண்டை போடாம போய் ஒளிஞ்சா வந்துட்டா அவங்கள வந்துட்டு கோழைகள் வந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த ராபர்ட்டும் வந்துட்டு அதே தான் வந்துட்டு சொல்லுவான், அவன் வந்து ரொம்ப தைரியமான ஆளு, கண்டிப்பா வந்துட்டு அவன் வந்து ஒரு டொத்ராக்கி கூட வந்துட்டு தனியாலாம் வந்து சண்டை போடுவான், ஆனா அவன் கூட இருக்க மத்த எல்லாரும் வந்துட்டு அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க வேற விதமா வந்துட்டு யோசிப்பாங்க, நெட்டா இருந்தாலும் சரி, டைமிங் லானிஸ்டரா இருந்தாலும் சரி, ஸ்டானிஸா இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு இப்படி டொத்ராக்கி கூட வந்து சண்டை போட வந்துட்டு கண்டிப்பா வந்து யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செர்ஜோரா மொமெண்ட் வந்துட்டு சொல்றாரு. அப்ப டின்னர்ஸ் வந்துட்டு கேட்கிறா, உங்களுக்கு வந்துட்டு லார்ட் ஸ்டார்க்கு வந்துட்டு பிடிக்காதா அப்படின்னு வந்து கேட்கிறா. அதுக்கு செர்ஜோரா வந்துட்டு
நான் வந்துட்டு அடிமைகளை வித்தேன்றதுக்காகவும் அதனால வந்துட்டு அவனோட மான மரியாதை போச்சுன்ற காரணத்துக்காக வந்துட்டு என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் பிடுங்கிட்டான் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதை நினைக்கும் போது வந்துட்டு அவருக்கு வந்து கஷ்டமா இருக்கு. அதனால வந்து டாபிக் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க பாருங்க வேஸ்ட் ஒத்தராக்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டீனேஜர்ஸ் கிட்ட வந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கால் அவனோட பிளட் ரைடர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த வேஸ்ட் ஒத்ராகில இருக்க அந்த வெஸ்டர்ன் மார்க்கெட் வந்துட்டு போறாங்க. டினேரிஸும் வந்துட்டு அவளோட குதிரையோட வந்துட்டு அங்க போறா. அவ அதை பார்க்கும்போது வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு பெருசாவும் தெரியுது, சிறுசாவும் வந்து தெரியுது. ஏன்னா வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு அந்த பென்டோஸ்ல இருக்க இடத்த விட வந்துட்டு 10 மடங்கு வந்து பெருசா இருந்தாலும் சரி, அங்க வந்துட்டு எந்த பில்டிங்ஸும் இல்ல, பிரிட்ஜஸும் இல்ல. பென்டோஸ்லாம் வந்துட்டு பில்டிங்ஸ் இருக்கும், பிரிட்ஜஸ் இருக்கும். அதனாலதான் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு அப்படி தெரியுது. அந்த வேஸ்ட் ஒத்ராக்கில வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு கல்லுல செதுக்கின கூடாரம், அப்புறம் புல்லுல செஞ்ச வீடு, அந்த மாதிரி வித்தியாசமா வந்துட்டு இருக்கு. எதுவுமே வந்துட்டு ஒரே மாதிரி வந்துட்டு கிடையாது. அப்ப சார் ஜோரா மொமட் வந்துட்டு சொல்றாரு, உங்க அண்ணன் சொன்னதுலயே வந்துட்டு ஒரு உண்மை இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த டொத்ராக்கிலாம் வந்துட்டு மண்ணை தோண்டி அந்த மூடுறதுக்கு மட்டும் வந்துட்டு புல்லால ஒண்ணு செஞ்சு மூடிதான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது எதுவுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு கட்டல. இவங்க கூட்டிட்டு வந்த அடிமைகள் வந்துட்டு அவங்க ஊர்ல வந்து கட்டினதை வச்சு அவங்க வந்து கட்டினதுதான் இது எல்லாமே. அதனாலதான் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் ஜோரா மொமட் வந்துட்டு சொல்றாரு. அந்த இடம் வந்துட்டு அவ்வளோ பெருசா இருந்தாலும் வந்துட்டு அங்க மக்கள் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்துட்டு டினேரியஸ் வந்துட்டு கேட்கறா, இங்க ஏன் வந்து மக்கள் வந்துட்டு இவ்வளவு கம்மியா இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு கேட்கறா. அதுக்கு சார் ஜோரா மொமட் வந்துட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த டாஸ்கலின், அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க கூட்டிட்டு வந்த அடிமைகள் மட்டும்தான். மத்த யாருமே வந்துட்டு இங்க வந்துட்டு வாழ மாட்டாங்க, எப்பாச்சும் தான் வந்துட்டு வருவாங்க. இந்த டாஸ்கலின் அப்படின்னா வந்துட்டு யாரு அப்படின்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த கால் அவங்களோட மனைவிகள். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு பூசாரி அந்த மாதிரி வந்துட்டு ஆயிடுவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு எல்லா டொத்ராக்கி மக்களும் வந்துட்டு வாழலாம் தான். எல்லா கால், எல்லா கலாச்சாரம் எல்லாருமே வந்துட்டு இங்க வாழலாம் தான். அப்படி எல்லாரும் வந்துட்டு இங்க ஒரு நாள் வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு அப்படியே வந்து வச்சிருக்காங்க. இந்த டாஸ்கலின் அவங்களோட குழந்தைங்க எல்லாரையும் வந்துட்டு ஒரே நேரத்துல வந்துட்டு பார்க்கலான்னு வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செஜோரா மொமட் வந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வேஸ்ட் டொத்ராக்கில வந்துட்டு ஈஸ்டர்ன் மார்க்கெட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கால் துரோகம் வந்து குதிரையில இருந்து இறங்குறாரு. அங்க வந்து அடிமைகள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஆயுதங்களை வந்துட்டு கலட்டி வந்து கொடுக்குறாங்க. கால் துரோகவுமே வந்துட்டு அவரோட எல்லா ஆயுதத்தையும் வந்துட்டு கலட்டி வந்து கொடுக்குறாரு. அப்ப சார் ஜோரா வந்துட்டு டிஎன்எஸ் கிட்ட வந்து சொல்றாரு, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு யாருமே வந்துட்டு ஆயுதங்கள் வந்து வச்சிருக்க கூடாது. இந்த வேஸ்ட் லொத்ராக்கி வந்து அவங்கள பொறுத்தவரை வந்துட்டு ஒரு புனிதமான வந்துட்டு ஒரு இடம். இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லா மனிதர்களும் ஒன்னாதான் வந்து இருக்கணும், எல்லாரும் ஒன்னாதான் வந்து சாப்பிடணும், ஒன்னாதான் வந்துட்டு குடிக்கணும். இங்க வந்து இந்த மதர் ஆஃப் மவுண்டைன்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு யாரும் வந்துட்டு சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்றது வந்துட்டு இந்த டாஸ்கலின் அவங்களோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சார் ஜோரா வந்து டேனிஸ் கிட்ட வந்துட்டு சொல்றாரு. அப்போ வந்து டினேரிஸ் வந்து குதிரையில இருந்து இறங்கிட்டு இருக்கா. அப்போ கொஹோலோ அப்படின்றவர் வந்துட்டு டினேரிஸ் கிட்ட வந்துட்டு வராரு. இவர் வந்துட்டு ரோகோவோட பிளட் ரைடர். இருக்கிறதுல வந்துட்டு அந்த 3 பேர்ல இவர் தான் வந்துட்டு வயசானவர். இவருக்கு வந்துட்டு மூக்குல வாயிலெல்லாம் வந்துட்டு அடிபட்டிருக்கு. இது எப்ப அடிபட்டுச்சு அப்படின்னா வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு கால் ரோகோ வந்துட்டு காசுக்காக வந்துட்டு அவரோட எனிமி கிட்ட வந்துட்டு விற்க போயிருப்பாங்க. அப்ப இவர் தான் வந்துட்டு அந்த ரோகோவை வந்துட்டு காப்பாத்திருப்பாரு. அப்பதான் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு இப்படி அடிபட்டிருக்கும். அப்பல இருந்து இவரோட வாழ்க்கையும் ரோகோவோட வாழ்க்கையும் வந்துட்டு ஒன்னா வந்து பிணைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எல்லா காலுக்குமே வந்துட்டு பிளட் ரைடர்ஸ் இருப்பாங்க. டினேரியஸ் வந்துட்டு என்ன நினைச்சிருப்பா அப்படின்னா வந்துட்டு இந்த பிளட் ரைடர்ஸ்னா வந்துட்டு இந்த 7 கிங்டம்ஸ்ல இருக்க கிங் ஸ்குவாட் மாதிரி நினைச்சிருப்பா. ஆனா வந்துட்டு டினேரியஸோட பணிப்பெண் தான் வந்துட்டு சொல்லியிருப்பா, இந்த பிளட் ரைடர்ஸ்லாம் வந்துட்டு அதுக்கும் மேல காலோட பிரதர்ஸ் மாதிரி, காலோட நிழல் மாதிரி. கால் ட்ரோக வந்துட்டு அவரோட பிளட் ரைடர்ஸ் வந்துட்டு ரத்தத்தோட ரத்தமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கூப்பிடுவாரு. முன்னாடிலாம் வந்துட்டு கால் இறந்து போனா வந்துட்டு இந்த பிளட் ரைடர்ஸ் வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. இப்ப யாராச்சும் வந்துட்டு காலை வந்து கொன்னு இருந்தா வந்துட்டு அவங்கள கொல்றதுக்கு மட்டுமே வந்துட்டு இந்த பிளட் ரைடர்ஸ் வந்துட்டு உயிரோட வாழ்ந்துட்டு அவங்கள கொன்னுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. இவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஒயின், டென்ட், ஏன் மனைவிகளை கூட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனா குதிரையை மட்டும் வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிப்பெண் வந்து டினேரிஸ் கிட்ட வந்துட்டு சொல்லியிருப்பா. டினேரியஸ் வந்துட்டு இதை கேட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பா. ஏன்னா வந்துட்டு ட்ரோகோ வந்துட்டு அந்த முன்னாடி இருக்க அந்த விதிமுறைகள் எல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணலன்னு. ஏன்னா வந்துட்டு ட்ரோகோவோட பிளட் ரைடர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் மோசமானவங்க. அதுல ஒரே ஒரு நல்லவர்னா வந்துட்டு அந்த ஹோலோ மட்டும்தான். மத்த எல்லாருமே வந்துட்டு டினேரியஸோட பணிப்பெண்களே வந்துட்டு காயப்படுத்தியிருப்பாங்க. அதை நினைச்சு டினேரியஸ் வந்துட்டு சந்தோஷப்படுறா, நல்ல வேலை வந்துட்டு ட்ரோகோ வந்துட்டு அப்படி இல்லை அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்துட்டு இந்த பிளட் ரைடர்ஸை சேர்ந்தவங்களாம் வந்துட்டு காலுக்காக வந்துட்டு உயிரே கொடுக்க ரெடியா இருக்கும் போது வந்துட்டு இந்த மாதிரி ஷேரிங்லாம் வந்து அவள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து தோணுது. சில நேரங்கள்ல வந்துட்டு அவளோட அப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிளட் ரைடர்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து தோணும். அவள் சாங்ஸ்ல எல்லாம் வந்து கேட்டிருப்பா, இந்த கிங்ஸ் கார்டை சேர்ந்தவங்களாம் வந்துட்டு ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லா சண்டை போடுவாங்கன்ட்டு. ஆனா வந்துட்டு கிங் ஏரிஸ் டார்கெரியனை கொன்னதே வந்துட்டு ஒரு கிங்ஸ் கார்டை சேர்ந்த ஒரு பையன் தான், ஒரு அழகான ஒரு பையன் தான்.
அந்த பையனை வந்துட்டு இப்போ கிங்ஸ்லேயர் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்கன்னு வந்துட்டு அவளுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் இருக்க வீரரான பாரிசந்தி போல்ட், இப்போ அவர் வந்துட்டு ராபர்ட்டுக்கு வந்துட்டு கிங்ஸ் கார்டா வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இந்த கிங்ஸ் லேண்டிங்ல இருக்கவங்கலாம் வந்துட்டு ரொம்ப பொய்யான வீரர்கள் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து தோணி இருக்கும். அவளோட பையன் வந்துட்டு அந்த அயன் தோன்ல வந்துட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த பிளட் ராயல்ஸ் மாதிரி வீரர்களை தான் வந்துட்டு வைக்கணும், அப்பதான் வந்துட்டு எந்த தப்பும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டீனேரிஸ் வந்துட்டு நினைச்சிருப்பா. அப்ப அந்த கொஹோலோ அப்படின்றவரு டினேரிஸ் கிட்ட வந்துட்டு, கடைசி இன்னைக்கு என்னோட ரத்தமான ரத்தம் ட்ரோகோ வந்துட்டு மதர் ஆஃப் மவுண்டன்ஸ் வந்துட்டு போறாங்களாமா, அவர் வந்து சேஃபா வந்ததுக்கு வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண போறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு டினேரிஸ் கிட்ட வந்துட்டு அவர் வந்து சொல்றாரு. டினேரிஸ் வந்து ஏற்கனவே வந்து தெரியும் அந்த மதர் ஆஃப் மவுண்டைன்ஸ் அங்க வந்து பசங்க மட்டும்தான் போவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால வந்துட்டு கொகோல கிட்ட வந்துட்டு சொல்றா, என்னோட சூரியன் நட்சத்திரம் அவர்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் அவருக்காக வந்து காத்திருப்பேன்ட்டு அப்படின்னு வந்து சொல்றா. ஆனா வந்துட்டு இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவ சீக்கிரம் வந்துட்டு டயர்ட் ஆயிடுறா. நைட்டு கால் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்பவே வந்து டயர்ட் ஆயிடுறா. அதனால வந்துட்டு இன்னைக்கு கால் இல்லாதனால வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டினேரிஸ் வந்துட்டு நினைக்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கும் காலுக்கும் ரெடி பண்ணிருக்கு அந்த டென்ட்டுக்கு வந்துட்டு போறா. அதுக்கப்புறம் அவளோட பணிப்பெண் கிட்ட வந்துட்டு குளிக்கிறதுக்கு வந்துட்டு தண்ணி வந்து ரெடி பண்ண வந்து சொல்றா. நாளைக்கு வந்துட்டு எங்கேயும் வந்து போ தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு குளிச்சிட்டு இருக்கும் போது அவளோட பணிப்பெண் கிட்ட வந்து சொல்றா, நான் வந்து என்னோட அண்ணனுக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுக்கலான் இருக்கேன், அவன் வந்து பாக்குறதுக்கு வந்துட்டு இனிமே வந்துட்டு கிங் மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு டினேரிஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட பணிப்பெண்ணான டோரா அவகிட்ட வந்துட்டு, நீ போய் விசேரியஸை வந்துட்டு இன்னைக்கு சாப்பிட வந்து கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு வந்துட்டு சொல்றா. இந்த பொண்ணை வந்துட்டு விசேரியஸ் வந்துட்டு ஏற்கனவே வந்து தெரியும். ஏற்கனவே வந்துட்டு விசேரியஸ் கூட வந்துட்டு பென்டோஸ்ல வந்துட்டு இருந்திருக்கா. மெஜிஸ்டர் இல்லிரி வந்துட்டு செட் பண்ணி விட்டுருக்காரு. அதனால வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட வந்து நல்லா பேசுவாருன்னு சொல்லிட்டு டினேரியஸ் வந்துட்டு இந்த டோரான்ற பொண்ணை வந்துட்டு அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறம் இன்னொரு பனிப்பெண்ணான ஈரி அவளை வந்துட்டு போயிட்டு மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு ஏதாச்சும் கறி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வா, ஆனா குதிரை கறி மட்டும் வாங்கிட்டு வராத அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு அந்த ஈரின்ற பொண்ணு வந்துட்டு, குதிரை கறி தான் வந்துட்டு நல்லது, அதுதான் வந்துட்டு ஒரு மனுஷனை வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்றா. ஆனா அதுக்கு டிஎன்ஏஸ் வந்துட்டு, ஆனா குதிரை கறி வந்துட்டு விசேஷ் வந்து பிடிக்காது அப்படின்னு வந்துட்டு சொல்றா. அதுக்கு அந்த ஈரின்ற பொண்ணு வந்துட்டு, சரி கலிசி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயிட்டு மட்டன், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. சைடில் வந்துட்டு டினேஸ் வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு வந்துட்டு சட்டை வந்து தச்சிட்டு இருக்கா. அந்த சட்டையில வந்துட்டு ஏதோ டிராகன்லாம் வச்சு தச்சிட்டு இருக்கா. இதை போட்டா வச்சும் அந்த டொத்ராக்கிலாம் வந்துட்டு அவங்க அண்ணனை வந்துட்டு மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. என்னவா இருந்தாலும் வந்துட்டு விசேஷ் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு அண்ணன் ஆச்சே, அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஃபியூச்சர் கிங் வேற, 2 பேருக்கும் வந்துட்டு டிராகனோட ரத்தம் தான் வந்துட்டு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு டினேஸ் வந்து இதெல்லாம் நினைச்சு வந்து பண்ணிட்டு இருக்கா. இப்படிலாம் வந்துட்டு டினேரியஸ் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது வந்துட்டு அந்த விசீரஸை கூப்பிட வந்துட்டு டோரான்ற ஒரு பணிப்பெண் வந்து போயிருப்பால, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு விசீரஸ் வந்துட்டு டிஎன்எஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு வரான். ரொம்ப கோவமா வந்துட்டு வரான். அந்த பொண்ணோட கண்ணு வந்துட்டு செவந்திருக்கு. ஏன்னா வந்துட்டு விசேஷ் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அடிச்சிருக்கான். அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து தள்ளி விட்டுட்டு, நீ வந்து இவளை வந்துட்டு எனக்கு ஆர்டர்ஸ் கொடுக்க வந்துட்டு நீ அனுப்பியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்றான். இதை கேட்கும் போது வந்துட்டு டிஎன்எஸ்க்கு வந்துட்டு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன் கோவமா இருக்கானே வந்துட்டு டிஎன்எஸ்க்கு வந்துட்டு தெரியல. அதனால அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டிஎன்எஸ் வந்துட்டு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றா, என்னை மன்னிச்சிடுங்க கலைசி, நீங்க சொன்னபடியே போயிட்டு அவர்கிட்ட வந்துட்டு நீங்க வந்து அவர் கூட வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து சொன்னேன் அப்படின்னு வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றா. அதுக்கு விசேஷ் வந்துட்டு டிராகன் கிட்ட வந்துட்டு ஆர்டர் கொடுக்க கூடாது, நான் வந்து அவளோட தலையை வந்து உனக்கு வந்து அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷ் வந்துட்டு சொல்றான். அந்த டோரான்ற பணிப்பெண் வந்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்கா. அதனால வந்துட்டு டின்ரேஸ் வந்துட்டு அவளை வந்து சமாதானப்படுத்துறா. நீ பயப்படாத, விசேஷ் வந்துட்டு உனக்கு காயப்படுத்த மாட்டான் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கப்புறம் விசேஷை பார்த்து வந்துட்டு அவ வந்து தப்பு பண்ணிட்டா, அவளை வந்து மன்னிச்சிரு, நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னா வந்துட்டு நீங்க சாப்பிட வரீங்களான்னு வந்து கேட்கதான் சொன்னேன், அவ தெரியாம வந்துட்டு ஆர்டரை வந்து சொல்லிட்டா, அவளை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு விசேஷோட கையை பிடிச்சி இன்னொரு ரூமுக்கு வந்துட்டு டினேஸ் வந்துட்டு கூட்டிட்டு போறா. அங்கதான் வந்துட்டு டினேஸ் வந்து விசேஷுக்கு வந்துட்டு இந்த கிஃப்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாலும் அந்த கிஃப்ட்ஸ்லாம் கூட்டிட்டு போய் வந்துட்டு காமிக்கிறா. அதெல்லாம் பார்த்துட்டு விசேஷ் வந்துட்டு இதெல்லாம் என்னது அப்படின்னு வந்துட்டு கேட்குறான். அதுக்கு டினேஸ் வந்துட்டு சிரிச்சுட்டு இதெல்லாம் நான் உனக்காக ரெடி பண்ண ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு டினேஸ் வந்துட்டு சொல்றா. அதுக்கு விசேஷ் வந்துட்டு எது இந்த டோத்ராக்கி போற ட்ரெஸ்லாம் வந்துட்டு நான் போடுவேன்னு வந்து நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டினேஸை பார்த்துட்டு விசேஷ் வந்துட்டு கேட்குறான். அதுக்கு டினேரிஸ் வந்துட்டு ப்ளீஸ் அப்படிலாம் வந்துட்டு இல்லை, நீ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் வந்துட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு வந்துட்டு கூலாக கம்ஃபர்டபுளாக இருப்பேன்னு வந்து நினச்சேன், அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணால் வந்துட்டு இந்த டொத்ராக்கிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு வந்து தெரில. அவனை வந்து கோபப்படுத்தாமல் வந்துட்டு சொல்லணும்னு வந்துட்டு நினைக்கிறா. அதுக்கு விசேஷ் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன என்னோட தலையை வந்துட்டு பின்னிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறான். அதுக்கு விசேஷ் வந்துட்டு இல்லை அப்படி இல்லை, நீ வந்து தலையை பின்னிக்கிற அளவுக்கு வந்துட்டு எதுவும் வந்து சாதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டினேஸ் வந்துட்டு சொல்கிறா.
டினேரியஸ் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு விசேரிஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு தான் வந்துட்டு நினைச்சா. ஆனா வந்துட்டு இந்த விசேரிஸ் வந்துட்டு ஏன் வந்துட்டு இப்படி கொடூரமா வந்து நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு டினேரியஸ்க்கு வந்து புரியவே இல்லை. இப்ப டினேரியஸ் சொன்னது வந்துட்டு ரொம்ப தப்பான வார்த்தை தான். இதை கேட்டு வந்துட்டு விசேரியஸ்க்கு வந்துட்டு கோவம் வருதுதான். இருந்தாலும் வந்துட்டு விசேரியஸால வந்துட்டு டினேரியஸ் வந்துட்டு அடிக்க முடியல. ஏன்னா சுத்தி வந்துட்டு டினேரியஸோட பணிப்பெண்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு டொத்ராக்கி வீரர்கள் வந்துட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு விசேரியஸ் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது என்ன இப்படி நாருது, நான் வேணா இதை வந்து குதிரைக்கு வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அதுக்கு டினேரியஸ் வந்துட்டு இதை வந்து நான் உனக்காக வந்துட்டு டோரா வந்துட்டு ரெடி பண்ண சொன்னேன், இது வந்து கால் போட ட்ரெஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்றான். அதுக்கு விசேரிஸ் வந்துட்டு நான் ஒண்ணு காட்டு மிராண்டி கிடையாது, தலையெல்லாம் வந்து பின்னிட்டு அதுல வந்து பெல் கட்டிக்கு தெரிய, நான் வந்து லார்ட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டினேரியஸ்க்கு பின்னாடி வந்து தட்டிட்டு அவளோட கையை வந்து பிடிச்சிட்டு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ வந்து டிராகனை வந்துட்டு எழுப்புனா உன்னோட வயிறு வந்து பெருசா இருக்கனால வந்துட்டு அது வந்து என்னோட கோவத்துல இருந்து உன்னை காப்பாத்திடுன்னு வந்து நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டினேரியஸை பார்த்து விசேரிஸ் வந்துட்டு கேட்கறான். அவனுக்கு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கோவம் வருது. அதனால வந்துட்டு டினேரியஸோட கையை வந்துட்டு ரொம்ப டைட்டா வந்து பிடிச்சிட்டு இருக்கான். இதனால வந்துட்டு டினேரியஸ்க்கு வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு வலிக்குது. திரும்ப வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி வந்துட்டு அவளுக்கு வந்து ஃபீல் ஆகுது, வலி தாங்க முடியாம. அப்ப பக்கத்துல ஏதாச்சும் இருந்தா அதை வச்சு விசேரஸ் வந்துட்டு அமைதிப்படுத்தலாம்னு சொல்லிட்டு கையை வச்சு தேடிட்டு இருக்கா. அப்ப அவனுக்காக செஞ்ச ஒரு செயின் இருக்கு, அந்த செயினை வச்சு தெரியாம வந்துட்டு விசேரஸ் வந்துட்டு அடிச்சிடுறா டினேரியஸ். அவ வந்துட்டு அவனை வந்துட்டு பயங்கரமா தான் வந்துட்டு அடிச்சிட்டா, மூஞ்சிலே வந்துட்டு அடிச்சிட்டா, ரத்தம் கூட வந்துருச்சு. இது மட்டும் என்னோட காலுக்கு வந்து தெரிஞ்சு உன்னோட வயித்தை வெட்டி காக்காக்கு வந்து போட்டுருவாரு, அன்னைக்கு மட்டும் நீ வந்துட்டு திருந்தலையா, இவனை வந்து இங்க இருந்து இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க வீரர்கள் கிட்ட வந்துட்டு டினேரியஸ் வந்துட்டு சொல்றா. அதுக்கு விசேரிஸ் வந்துட்டு நான் அந்த அயன் தோன்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு தெரியும், இந்த நாளை நினைச்சு நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்துட்டு கிளம்புறான். டினேரியஸ் ரெடி பண்ணியிருந்த அந்த கிஃப்ட்ல எல்லாம் வந்துட்டு ரத்த கடையா இருக்கு. அப்ப டினேரியஸோட பணிப்பெண் வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு கலைசி அப்படின்னு வந்துட்டு சொல்றா. அதுக்கு டினேரியஸ் வந்துட்டு எனக்கு வந்து பசிக்கல, நீங்களே வந்துட்டு சாப்பிடுங்க, எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு, முடிஞ்சா சரி ஜோராவுக்கும் கொண்டு போய் சாப்பாடு வந்துட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு டிராகன் முட்டை மட்டும் எடுத்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்துட்டு டினேரியஸ் வந்துட்டு சொல்றா. அப்ப அந்த ஈரின்ற பணிப்பெண் வந்துட்டு பச்சை கலர்ல இருக்க டிராகன் முட்டை எடுத்து வந்து டினேரியஸ் கிட்ட வந்துட்டு கொடுக்குறா. டினேரியஸ் அதை வாங்கி வந்து கட்டி பிடிச்சிட்டு வந்து படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு அந்த ஃபீலிங் வந்து பிடிச்சிருக்கு. அதை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது வந்துட்டு அவளுக்கு வந்து ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வந்துட்டு இருக்கு. ஏதோ அந்த டிராகன் முட்டைக்குல இருந்து ஏதோ பவர் வர மாதிரி அவளுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகுது. அப்படி அவ வந்து அந்த டிராகன் முட்டையை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது அவளோட வயிற்றுக்குள்ள இருக்க அந்த குழந்தை வந்துட்டு நகர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த குழந்தையும் அந்த டிராகன் முட்டையும் பிரதர்ஸ் மாதிரியும், அந்த குழந்தை வந்துட்டு அந்த டிராகன் முட்டையை வந்துட்டு டச் பண்ற மாதிரி வந்துட்டு ஃபீல் ஆகுது. அப்ப அவ வந்து அவளோட குழந்தைகிட்ட வந்து சொல்றா, எனக்கு தெரியும் நீ தான் வந்துட்டு உண்மையான டிராகன்ட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவளோட வீட்டை பத்தி கனவு காணிட்டே வந்துட்டு டினேரியஸ் வந்துட்டு தூங்க ஆரம்பிக்கிறா. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது.